ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நியாயாதிபதிகள் 4:1. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏகு என்கிற ராஜா மரணம் அடைந்த பின்பு திரும்பவும் இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக, யெகோவாக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செய்தார்கள். பொல்லாப்பான காரியம் என்றால் தேவனுக்கு விருப்பமில்லாத விக்கிரகாராதனை, வேசித்தன காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத இந்த காரியங்களை அவர்கள் செய்து தேவனுடைய பார்வைக்கு மீண்டும் பொல்லாததை அவர்கள் செய்தார்கள். 2வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவர்களை வேறு ஒருத்தவங்க கையில் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்து விட்டார். சத்துருவின் கைகள் அவர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்கள் தான் பேப்டிஸ்ட் எடுத்தோம், சர்ச்சுக்கு போறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நீங்க கர்த்தருடைய பார்வைக்கு நல்லதை பண்றீங்களா, இல்ல பொல்லாத காரியங்களை பண்றீங்களா? நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு தேவனுக்கு விரோதமா இருக்கிறீங்களா? விபச்சார ஆவிகளும், வேசித்தன ஆவிகளும், சினிமா ஆவிகளும், குடியின் ஆவிகளும், இச்சை ஆவிகளும், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வைத்துக்கொண்டு மீண்டும் தேவனுக்கு விரோதமாய் நாம் பொல்லாப்பான காரியத்தை செய்தால் தேவன் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்மளை மீண்டும் தண்டிக்கிற தேவனாய், நம்மளை மீண்டும் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், எல்லாம் ஓகேங்க. ஆமாம், அவர் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்யும் பொழுது, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களை வேறு ஒருத்தவங்க கையில் ஒப்பு கொடுக்குறார். இல்லை, இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லா காரியங்களும் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனம், கஷ்டம், நம்ம குடும்பத்தில் போராட்டம், கஷ்டம், இதெல்லாம் எதுக்குங்க? நான் கடவுளை நம்புகிறேன், எல்லாம் சரி, ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைனா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சோப்பு போட்டு உங்களுக்கு சூப்பு கொடுக்குற இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்டு மயங்கி விடாதபடிக்கு, கர்த்தர் கிருபையுள்ளவர், ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மயங்கி விடாதபடிக்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு கேட்டு, நான் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், எங்களுடைய காரியத்தில் ஏதாவது பொல்லாத காரியங்கள் இருக்குமானால் அவைகளை விட்டு விலகுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம சேர்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் உம்முடைய பார்வைக்கு பொல்லாதானது காரியத்தை செய்து உம்மை விட்டு விலகி போய் உம்முடைய கோபத்திற்கு ஆளானார்கள். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் இருப்போமானால் எங்களை மன்னித்து மீண்டும் எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.